நிலவேம்பு சித்தர் விஸ்வகர்மா ஸ்ரீலஸ்ரீ சிவ சண்முகசுந்தர பாபுஜி சுவாமிகள் சித்தராக அவதரித்து 21வது ஆண்டு துவக்க விழா மற்றும் அருள்மிகு ஸ்ரீ நாகசக்தியம்மன் தியானபீடம் 12வது ஆண்டு விழா. கோவை மலுமிச்சம்பட்டி நாகமலை ஸ்ரீ நாகசக்தியம்மன் தியானபீடம் 12ஆம் ஆண்டு விழா ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் தலைமையில் மிக பிரம்மாண்டமாகவும் கோலாகலமாகவும் கொண்டாடப்பட்டது. 2 நாட்கள் நடைபெற்ற இவ்விழாவில் திருக்கோவிலில் வீற்றிருக்கும் விநாயகர், நாகசக்தியம்மன், சிவன் மற்றும் குருமார்கள், முருகர், காளி ஆகிய தெய்வங்களுக்கு பல்வேறு சிறப்பு அலங்கார பூஜைகள் நடைபெற்றன. மேலும் முதல் நாளில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் முளைப்பாரி எடுத்து ஊர்வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காப்பு கட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றன. பின்னர் ஆண்டு விழாவானது மறுநாள் அதிகாலையில் கணபதி யாகத்துடன் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து கோபூஜை, அஸ்வத பூஜை, நிலவேம்பு சித்தர் ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகளுக்கு தங்க முலாம் பூசிய கிரீடம் வைத்து பட்டாபிஷேக நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் 501 சக்தி கலச பூஜை, கன்னிகா பரமேஸ்வரி பூஜை, புண்ணிய நதிகளின் தீர்த்த பூஜை மற்றும் நாகசக்தி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்தில் 1008 மலர் அர்ச்சனை மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறந்த சேவகர்கள், ஆன்மீக சேவையாளர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றன. பின்னர் விழாவின் இறுதியில் மத நல்லிணக்கம், விழாவில் தீபம் ஏற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் பிரம்மாண்டமாகவும் கோலாகலமாகவும் நடைபெற்றன. இதில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, பாஜக சிறுபான்மையினர் அணி தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம், இமானுவேல் ஜேக்கப் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருள் பெற்றனர். இந்த சிறப்பு வாய்ந்த விழாவில் மடாதிபதிகள், பீடாதிபதிகள், சாதுக்கள், சந்நியாசிகள், துறவிகள், அரசியல் பிரமுகர்கள், தொழிலதிபர்கள், பக்தர்கள், பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து அருள் பெற்றனர். 2 நாட்கள் நடைபெற்ற இவ்விழாவில் அன்னதானம் தொடர்ந்து நடைபெற்றது. ஆண்டு விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஸ்ரீ நாகசக்தியம்மன் ஆன்மீக அறக்கட்டளை சார்பாக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். மலுமிச்சம்பட்டி கிராமத்திலே இன்று எல்லாம் அல்ல அன்னை நாகசக்தியுடைய அருளாசியை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்று காலை முதல் சிறப்பான பூஜைகள் நடைபெற்றன. காலையிலே கோபூஜை, அஸ்வபூஜை மற்றும் 501 கலச பூஜை நடைபெற்றது. இந்த பூஜையில் என்ன சிறப்புனா, இந்து, முஸ்லீம், கிறிஸ்துவர்கள் எல்லாரும் ஒருங்கே உட்கார்ந்து இந்த பூஜையில் கலச பூஜை செய்து ஜாதி மதம் பாராமல் கருவறையில் போய் அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இந்த நல்லதொரு நிகழ்வில் சிறப்பு விருந்தினர் பலர் வந்திருந்தாங்க. குறிப்பாக மத நல்லிணக்க நிகழ்ச்சியை நமது மாசத்துக்குரிய ஃபாதர் இமானுவேல் ஜேக்கப், நமது மதிப்புக்குரிய வேலூர் இப்ராஹிம் அவர்கள் மற்றும் அன்னதான சமல் மகேந்திரகுமார் அவர்கள் போன்றவரெல்லாம் இணைந்து இந்த விழா ரொம்ப சிறப்பாக நடந்தது.